ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹலோ மாப்பிள்ள, நான் மாமா பேசுறேன். நீங்க இப்ப எங்க இருக்குதியா? அது நீங்க வீட்லயும் இல்ல ஊர்லயும் இல்லன்னு எனக்கு தெரியும். அர்ஜுனா தியாவும் வந்து அந்த பொண்ணை நீங்க அனுப்பிட்டதா சொன்னாவ. இப்ப சம்பந்தியமா வந்து அந்த பொண்ணை நீங்க கூட்டிகிட்டு வரதுக்கு போயிருக்கதா சொன்னாவ. மாமா மாமா இங்க திருச்சியில தான் இருக்கேன். அந்த பொண்ணை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு அவளுக்கு மாமாக்கு கூட அனுப்புறியான்னு எனக்கு தெரியாது. ஆனா மாப்பிள்ள, அந்த பொண்ணு சாரு எனக்கு பொண்ணு மாதிரி. என்ன மாமா புரியல? என் பொண்ணு அஞ்சுவ மாதிரி தான் இந்த பொண்ணு சாரும் எனக்கு. ஆக மொத்தத்துல மாமா என்னடானா எனக்கு பொண்ணு மாதிரி சாருன்னு சொல்லியாரு. ஐரா என்னன்னா எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எப்படி மாறி மாறி அவளை உரிமை கொண்டாடிட்டு இருக்கும்போது ஃபியூச்சர்ல அவ வாழ்க்கை தான் ஸ்பாயில் ஆக போகுது. ஹலோ மாப்பிள்ள, அவ நல்லா இருக்காளா? அந்த நாசமா போற பயல்கிட்ட இருந்து அவளை காப்பாத்திட்டியா? ஆமா மாமா, இங்க கூட்டிக்கிட்டு வந்ததும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கான். நான் ஒரு 5 செகண்ட் லேட்டா போயிருந்தாலும் அங்க கல்யாணமே முடிஞ்சிருக்கான். கரெக்டான நேரத்துக்கு நானும் போய் சேர்ந்தேன். கல்யாணம் எல்லாம் நடக்கல மாமா, கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டேன். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. காப்பாத்திட்டவன் இனிமே அவளை அங்கேயே விட்டுலான்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடாதுக்கான். இல்ல அவளை அங்கேயே விட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பாவி பயலோடால மறுபடியும் அவளுக்கு பிரச்சனை தான் வரும். அதனால மாப்பிள்ள எப்படியாவது அவளை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். இப்ப எங்க இருக்குதியா? இங்க ஹாஸ்பிட்டல்ல. ஆஸ்பத்திரியிலயா? யாருக்கு என்னாச்சு? எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குதியா? அது மாமா, அவளை காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாவான்னு அவளே நினைச்சுக்கிட்டு பயத்துல பாயசம் சாப்பிட்டிருக்கான். ஆமா மாமா, அவ மாமக்காரன் தாலி கட்ட போகும்போது நானும் கரெக்டா போய் சேர்ந்தேன். நான் அங்க போறதுக்கு முந்தைய மயக்கம் போட்டுட்டான். சாப்பிட்டதுக்கு எதுவும் கொடுக்காம இருந்திருப்பா போல. அந்த டயட்ல தான் மயங்கி விழுந்திருப்பான்னு நினைச்சேன். அது பிறவைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு பிறவைக்கு தான் தெரியும் அவ சும்மா எல்லாம் மயக்கம் போடல, பாயசம் சாப்பிட்டதுனாலதான் மயக்கம் போட்டிருக்கானு. என்ன மாப்பிள்ள, இப்பதான் மனசு கொஞ்சம் லேசாச்சு, அதுக்குள்ள இப்படி ஒரு கூட்டத்துக்கு போடுதியா? ஒன்னும் இல்ல மாமா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இங்க நானும் இருக்கேன், எல்லாம் பாத்துக்கலாம், ஒன்னும் இல்ல. உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மாப்பிள்ள, அந்த பொண்ணு சார்ல தான் என் அஞ்சு எனக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் அவளாம். என் பொண்ணு அஞ்சு உங்க முன்னதான் அவ உயிரை விட்டா. ஒரு டாக்டரா உங்களால என் பொண்ணு அஞ்சுவையும் என் பையன் நிலனையும் உங்களால காப்பாற்ற முடியல. அதுக்கு பதிலா இந்த பொண்ணு சார்ல தாவ எனக்கு காப்பாத்தி கொடுத்துருங்க மாமா. இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க இந்த ஊருக்கு திருப்பி வரும்போது நல்லபடியா அவளே இந்த ஊருக்கு நீங்க கூட்டிக்கிட்டு வரணும். சரி மாமா. மறந்துடாதுங்க மாப்பிள்ள, நீங்க வரும்போது சாரு உங்க கூட இருக்கணும். அருண் மாப்பிள்ள போயிருக்காருன்னு தெரிஞ்சதை ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அர்ஜுனுக்கிட்ட இது சொன்னா கண்டிப்பா அர்ஜுனுக்கு அங்க நாளைக்கு டாக்டர்ஸ் தெரியும்ல, அவனுக்கிட்டையும் சொல்லிடுவோம். அவனுக்கு உதவியும் தேவைப்பட்டதுன்னா. என்னாச்சு வீட்டுல இருக்கவியலுக்கெல்லாம்? மாமா என்னடானா என் பொண்ணு அஞ்சு மாதிரி தான் இந்த சாருன்னு சொல்லியாரு. ஆயிரம் அதுக்கு மேல இவையெல்லாம் இப்ப ஏன் திடீர்னு முட்டாள்தனமா வளர்க்கிட்டு இருக்காவன்னு எனக்கு தெரியல. ஆனா பாவம், சாரு இந்த நிலைமையில கிடக்கிறதுக்கு நான் தான் காரணம். அகல்யா வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடப்படாதுன்னு சொல்லிட்டு சாருவோட மாமா கூட சாரு அனுப்பி வச்சோம். அவன் இவ்வளவு கேடு கட்டவன் தெரியாம அவனுக்கு கூட அனுப்பிட்டேன். சரி, அனுப்பினதான் அனுப்பினேன். கொஞ்சம் அவனை ஃபாலோ பண்ணியிருந்தாலாவது அவன் எப்படி பட்டவன் தெரிஞ்சிருக்கான். ஞாதிக்கே அவளை காப்பாத்திருக்கலாம். ஆனா இப்போ நான் லேட் பண்ணதுனால சாரு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான். அர்ஜுன், என்ன மெதுவா வாங்க. நம்ம சாரு இருக்கா இல்லப்பா? ஆமா, நான் இப்பதான் வருண் மாப்பிளைக்கு போன் பண்ணேன். என்னது போன் பண்ணியா? வருண் தம்பி நம்ம ஊருக்கே வரதுக்கு கிளம்பியாச்சோ என்னமோ? அங்க இருந்து கிளம்பிட்டானா? எப்படியா அந்த முட்டா பையன் கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பான். சாரு சேஃப் தானே? இல்ல சொல்லு. மாப்பிள்ள அந்த மோசமானவர்கிட்ட இருந்து அவளை காப்பாத்திட்டாரு. அண்ணே, அப்ப சாரு கூட்டிக்கிட்டு ஊருக்கு தானே வந்துட்டு இருக்கான். என்ன சம்பந்தியமா ஆஸ்பத்திரியில இருக்காவலாம். ஹாஸ்பிட்டலையா? யா அது பொண்ணு சாரு யாரும் காப்பாத்த போக மாட்டியா? அப்படியே நீங்க யாராவது காப்பாத்த போனாலும் அவ மாமக்காரனையே காப்பாத்த போறவங்கள கொண்டு போடுவான்னு பயந்து கல்யாணத்தை தடுத்து நடத்ததுக்காண்டி அவசரப்பட்டு என்ன விஷத்தை எடுத்து குடிச்சிருக்கான். காலம் காத்தால தண்ணி ஏதாவது உள்ள விட்டுருக்கியா? குடிச்சதுல போதை ஏறி மண்டை கலந்து பேசிட்டு நிக்கிறியா? அவ இதை விட எவ்வளவோ பெரிய விஷயங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கான். இதுக்காண்டி பாய்சன் சாப்பிடிய ஆள் அவ இல்ல. இல்ல அர்ஜுனா, வருண் மாப்பிள்ள ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. பொழைக்கதே கஷ்டம்னு சொல்லிருப்பா போல. இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா பாரு. என்ன மக்களே, உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில கிடக்கான். சாருக்கு ஒன்னும் ஆகாதுதான். அவ உனக்கிட்ட திரும்ப வந்துருவான். நீ சின்ன பிள்ளை, இதெல்லாம் என்ன பேச்சு?
ஐரா என்னம்மா பேச்சுது? ஐரா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஐரா தம்பி என்ன சொல்றானா, சாரு வந்துருவான்னு தான் சொல்றான். அவன் பேசியது அவனுக்கு புரியுதா இல்லையானே தெரியல. எனக்கு புரியுது என் பையன் பேசியது. போடுறான். அண்ணி உங்க பிள்ளை இப்ப என்ன சொன்னான்? கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன். அக்கா அழாத, சாரு இப்ப வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ணி ஐரா பேசினது உங்க பையனுக்கே புரிஞ்சிருக்காது. அவ சொன்னதா உங்க பையன் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னமோ 2 வரையும் ஆகும். உருட்டலாம் அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் ஜாஸ்தி. போடா, என் பையனுக்கு அருமை பெருமை உனக்கு என்னமோ தெரியல. அவன் கற்பூர மாதிரி எல்லாத்தையும் பட்டுன்னு புரிஞ்சுப்பான். அர்ச்சனா, அங்க நம்ம வரணும் விட உனக்கு தான் நிறைய பேரை தெரியும். நீ உடனே போ. அங்க ஏதாவது தேவைனா, உதவி தேவைனா சாரு சனன்னு காப்பாத்திடலாம்ல. அவ வந்துருவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நேத்துக்கு அவன் இழுத்துட்டு போனது தெரிஞ்ச உடனே நான் போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளுக்காண்டி இங்க ஐரா காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கான பொறுப்பு இங்க நிறையவே இருக்கு. இங்க எல்லாரும் அவளுக்கு காத்துக்கிட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ வந்துருவான். இழந்து போன அவ சந்தோஷம், அவ வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழறதுக்கு அவ வருவான்னு எனக்கு தெரியும். அர்ஜுன், நான் உனக்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். சாரு படிக்கும் போதே யாரையும் மனசுல நினைச்சான்னு சொன்னியே, அது யாருப்பா? அத பத்தி எதுக்கு இப்ப கேக்குதியா? இல்ல அர்ஜுன், அன்னைக்கு ராத்திரி அவ வருண பார்க்காம இருந்திருந்தா கூட எப்படியாவது உனக்கிட்ட வந்து சேர்ந்திருப்பா. அவ வருண பார்த்ததுனாலதான் எனக்கு ஆஸ்பத்திரியில கிடைக்க அளவுக்கு அவளுக்கு கஷ்டம். அவ யார காதலிச்சா, அவ யார விரும்புறான்னு மட்டும் எனக்கிட்ட சொல்லு. எதுக்கு? அந்த பையனுக்கு இவளுக்கு என்ன பிரச்சனையில பிரிஞ்சாவன்னு தெரியல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, சாரு குடும்பமா இருக்க இவளுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா போயிருக்க மாட்டா. அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த பையனுக்கு கையில கால உழுதாவது சாருக்கு அந்த பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஆனந்தி, உங்க பேர அமைதியா இருந்தால பெரிய வேலை மதிப்பான்ல. உங்களை பாட்டின்னு உங்க பேர சொல்ல மாட்டான் தான், ஆனா உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுப்பான்ல. கேட்டு சொல்லுங்களேன், அந்த பையன் யாருன்னு கேட்டு சொல்லுங்க. உன் இதயத்துல ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. உன் மகனாலதான் சாருக்கு இந்த பிரச்சனைன்னு யோசிச்சு தேவையில்லாத பத்தி எல்லாம் யோசிக்காதமா. அதை அதோட விடு. இல்லம்மா, எனக்கு என்னமோ சாருக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தோணுது. அகல்யாக்க வருணுக்கு கல்யாணம் வரைக்கும் அங்க யாரும் அவளை எதுவும் பண்ண முடியாது. அது பறவைக்கு நிலைமை எப்படி மாற போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன் எனக்கு அந்த வீட்டுல இடம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அதுக்குள்ள சாருக்க வாழ்க்கையை சரி பண்ணி அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறணும். இப்ப அத பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறியா? சாருக்காண்டி சாரு கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு கெஞ்சி என் பிள்ளைக்கு காலையில நான் விழுந்தேன். யாருன்னு சொல்ல அர்ஜுன்? அந்த பையனுக்கு கால விழுந்து நம்ம சாருவே அந்த பையனை நான் சேர்த்து வைக்கேன். அவைய சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு இதயத்துல நோய் இருக்கு. மாத்திரை தின்னுக்கிட்டு தான் உறங்கவன் செய்தியா? வெளியில தான் ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி நடந்து தெரியுதியா? யாவ எல்லாத்த பத்தி யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதுங்க. நான் நேத்தைக்கு கோபத்துல தான் வருண் கிட்ட சொன்னேன். நான் பேசினதெல்லாம் வச்சு இல்ல அர்ஜுன், சாருக்காண்டி நான் யாருக்கு கால விழதுக்கு ரெடியா தான் இருக்கேன். அந்த பையன் யாருன்னு சொல்லு, அந்த பையனுக்கு கால விழதுக்கு நான் ரெடி தான். அப்பனா விழுங்க, உங்க பையனோட கால்ல போய் விழுங்க. என்ன அர்ஜுன், இல்ல உங்க பிள்ளைக்கு கால்ல விழுந்து சாருவை கூட்டிக்கிட்டு வான்னு சொன்னதுக்கு பிறவைக்கும் உங்க பிள்ளையே கிருங்கல, இதுல வேற யாரு கிருங்க போறான்னு சொல்ல வந்தேன். அதை இதையும் யோசிச்சு உங்க மனசை போட்டு குழப்பாதுங்க. தியா, எல்லாரும் ரொம்ப நேரமா அதையே பத்தி யோசிச்சுட்டு இருக்காவ. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடு. சரி அர்ஜுன். அவ வந்துருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கவினு, வருணுக்கு போன் பண்ணி அங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேளு. இல்ல நம்ம அங்க கிளம்பி போனாலும் சொல்லு போயிடலாம். சரிண்ணா, நான் அத்தானுக்கு போன் பண்ணி கேட்டுட்டு சொல்றேன். துளசி, உன்னெல்லாம் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். நம்ம வெளியே போயிட்டு வருவோமே. நீ எதுக்கு என்ன வெளியே கூப்பிடியன்னு எனக்கு தெரியும். நான் நல்லா தான் இருக்கேன். பரவாயில்ல துளசி, நம்ம சும்மா அப்படியே போயிட்டு வருவோம். எனக்கு ஷாப்பிங் போகணும். நான் இந்த ஊருக்கு புதுசு பத்தியா, ஆம்பளைங்க எல்லாம் பிஸியா இருக்காவ. அதான் எனக்காண்டி தான் கூப்பிடேன். போயிட்டு வருவோமே. தியா, அம்மா கிச்சனுக்கே வந்துட்டியலா? நீங்க போய் உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் எல்லாருக்கும். அர்ஜுன் தான் சொல்லிட்டாருல, அவ கண்டிப்பா திருப்பி வருவா. தியா, அர்ஜுன் என்னமோ சொன்னா இல்ல? என்னம்மா அவரு நிறைய சொன்னாரு. நீங்க எதை பத்தி சொல்லுதியா? சாரு யார் தியா? அம்மா சாரு யாரு? சாருவை பத்தி தான் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சுல. அர்ஜுன் எதுக்காண்டி சாருவை மறுபடியும் எங்க வீட்லயே அனுப்பி வைக்கிறதுக்கு நினைக்கான்?
சாரு எங்க வீட்டுல தான் இருக்கான்னு தெரிஞ்சதான் அவன் அவளை இங்கேயே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே. எங்க கவின் அர்ஜுன் எல்லாம் இருக்காவளே, அவ மாமனார் இருக்காரு, அவருக்கு அப்பா இருக்காவ, ஆம்பளைங்க இத்தனை பேர் இருக்க இடத்துல அவளுக்கு பாதுகாப்பு தானே. அவன் எதுக்கு எங்க வீட்டுக்கே சாரு அனுப்பதுக்கு நினைக்கான்? அர்ஜுன் சொன்ன ஒரு லைன்ல இவளுக்கு என்னமோ புரிஞ்சுட்டு போலயே. இப்ப என்ன மடக்க பாக்காவா? இவர் வேற என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு, இத பத்தி என் வாயால யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுவாமா, நம்ம வருண் இருக்கால, அவன் தானே சாருவை பத்தி எதுவுமே தெரியாம அந்த ராஜாக்கு கூட வருண் தானே அனுப்பி வச்சான். அதான் இனிமே அவ ஓ பொறுப்புன்னு சொல்லியிருப்பாரு. அது பிறகு அர்ஜுனை பத்தியும் அர்ஜுனுக்கு வீட்டை பத்தியும் அந்த ராஜா அவனுக்கு ஆளுங்க எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் வருண் வீட்டுல இருக்கிறது அவளுக்கு சேஃப். வருண் யாருன்னு அவனுங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் அங்கேயே விட்டுருப்பாரு. ஏந்தியா, நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டது சும்மா வர வாய் வார்த்தைக்காண்டி தானே? அம்மா இல்ல உன் ஃப்ரெண்டுக்கு அம்மானா சும்மா அவன மாதிரியே கூப்பிடுவான்னு கூப்பிடுதியா? இல்லம்மா, சின்ன வயசுல இருந்தே வருண் எனக்கு ஃப்ரெண்டு. நீங்க அவரை வேற மாதிரி என்ன வேற மாதிரின்னு எப்போ நடத்துறது இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேருமே பிள்ளைங்க தான். வாய் நிறையதாமா அம்மான்னு கூப்பிடாய். என்னைக்குமே வாய் வார்த்தைக்காக ஆனந்தியம்மா நான் கூப்பிட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு எனக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்க இல்லம்மா. அம்மா நீங்க முத உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். நில்லதியா, நழுவ பாக்காத, எனக்கு மொத்தம் பதில் சொல்லிக்கிட்டு போ. என்னம்மா? அர்ஜுன் அப்போ நீங்க வருணுக்கு காலில் தான் விழணும்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு அர்த்தமா இல்லம்மா. அவரு கண்ணா பின்னான்னு சாரு அங்க இருக்க கோவத்துல உளறிட்டு இருக்காரு. அப்பனா சாரு காலேஜ்ல படிக்கும்போது காதலிச்சது வருணையா? ஏதோ காலேஜ்ல காதல சொல்ல போன இடத்துல காதலிச்சவனே தப்பா நடந்துக்கிட்டதா அர்ஜுன் கோவத்துல நேத்திக்கு சொன்னானே. அப்ப அது வருணா? ஐயோ அம்மா, அம்மா ஆனந்தியம்மா, முத இது தண்ணியை குடிங்க. நீங்க தயவு செஞ்சு இது தண்ணி குடிங்க. சொல்லுதியா, என் பிள்ளை இவ்வளவு கேடுகட்டவனா? அவனை நான் நல்லா தானமா வளர்த்தேன், இவ்வளவு கேடுகட்டவனாவா வளர்த்தேன்? அப்போ சாரு அஞ்சு அது பறவைக்கு அந்த அகல்யா இல்லம்மா. சொல்லுதியா, என் பிள்ளை நான் தப்பானவனாவா வளர்த்தேன்? அம்மா ஒரே ஒரு நிமிஷம், நான் அர்ஜுனுக்கு இந்த தண்ணியை கொடுத்துட்டு வந்துடுறேன். காஃபி கேட்டார்லாம், தண்ணியாவது கொடுத்துட்டு வரேன். அவன் என் பிள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் பிள்ளை என் வளர்ப்பு தப்பா போவாது. அர்ஜுன், அர்ஜுன் ஏண்டி இந்த வீட்ல எல்லாரும் என்ன வாடிட்டே தெரியுதியா? எதுவும் வர மாட்டியா? தேவையில்லாம ஆனந்தியம்மா கிட்ட உங்க பையனுக்கு காலைல தான் நீங்க உள்ளானு சொன்னியா? அது என்ன நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு இருக்காவ? நேத்துக்கு வேற வருண போய் அடிச்சுக்கிட்டு வரச்சுல என்ன சொன்னியா? படிக்கும் போது அவளுக்கு நான் தனியாயத்தை பத்தி எல்லாம் சொன்னியா? ஆனந்தியம்மா கூட்டி கழிச்சு பார்த்தா அது வருண் தான் தூக்கிட்டாவ. இப்ப நான் என்ன சொல்லதுக்கு? அவிய மௌனுக்கு லட்சணத்தை பத்தி சொல்லு. வருண் அவளை அனுப்புனதே அவளால தாங்கிக்க முடியல. இதெல்லாம் இனிமே நீ என்ன சொன்னாலும் அவிய நம்ப போறது இல்ல. எதையாவது சொல்லு. தியா, அஞ்சோட குழந்தைய பத்தின எதுவும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பா அதை தாங்கிக்க மாட்டாவ. புரியுது அர்ஜுன். தம்பிதான் இப்ப வந்துருவான்னு சொல்லிட்டான், எல்லாம் வந்துருவான். வாங்க, நீங்க முத உட்காருங்க. இப்படி நின்னுட்டே இருக்குதியா? எதையோ எனக்கிட்ட இருந்து எல்லாரும் மறைக்குதியா? திடீர்னு என்னன்னா உன் மாமனாரு சாருவா எனக்கு பொண்ணு மாதிரின்னு சொல்லியாரு. தயவு செஞ்சு எனக்கிட்ட இருந்து எதையும் மறைக்காத. படிக்கும் போது சாரு யாரையோ காதலிச்சிருக்கா. காதல சொல்ல போன இடத்துல அந்த பையனே சாரு கிட்ட தப்பா நடந்திருக்கான். அர்ஜுன் இப்ப என்னடானா அந்த பையன் யாருன்னு நான் கேட்டதுக்கு உங்க பிள்ளைக்கு காலதான் நீங்க உள்ளனன்னு சொல்லியான். அப்பனா சாரு வாழ்க்கையில அப்படி ஒரு அநியாயத்தை பண்ணது வருண் தானே? அவ வயித்துல வளர்ந்த குழந்தை வருணோட குழந்தை தானே? அது பிறகு அந்த குழந்தைய கலைச்சிட்டா அப்படி இப்படின்னு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வருண் தானே? சொல்லுதியா? ஆமாமா அம்மா, சாரோட இந்த நிலைமைக்கு காரணம் வருண் தான். அவளுக்கு மாமா கிட்ட இருந்து வருண் தான் காப்பாத்துவான்னு நினைச்சு வருண காதலிச்சான். காதல சொல்ல போன இடத்துல அஞ்சோ நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரு தப்பு நடந்தது உண்மைதான். இப்ப கூட வருணுக்கு சாரு யாருன்னு தெரியாது. இவ்வளவு ஒரு கேவலமானவனே நான் பெத்தேன். சாரு அஞ்சு அது பிறவைக்கு அகல்யா இத்தனை பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையை கெடுத்திருக்கானா? அம்மா, வருண் சாரு கிட்ட நடந்துகிட்டது உண்மைதான். ஆனா அகல்யாக்கு வருணுக்கு நடுவுல எதுவுமே இல்ல. புரியல. அகல்யா கிட்ட வருண் அந்த மாதிரி தப்பா நடந்துக்கலாமா? அம்மாடி, அப்போ அகல்யா சொன்னது எல்லாமே போய்மா. கடவுளே, அவ சொன்னதை நம்பி அவனுக்கு கூட நிச்சயதார்த்தமே நடத்தி முடிச்சிட்டேன். அம்மா, அவ வருண அடையதுக்கு ஆசைப்பட்டு குடிச்சுக்கிட்டு கிடந்த வருண அவ ரூமுக்கு இழுத்துட்டு போயிருக்கான். இந்த பைத்தியக்காரனுக்கு குடிச்சா விடுஞ்சதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னே தெரியாது. இவன் ஏற்கனவே இவனுக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு தப்பு நடந்ததுனால அவ சொன்னது நடந்திருக்கோம் நம்பிட்டான். தியா, அவளை நம்பி வருண போட்டு அடிக்கலாம் செஞ்சனே, அப்ப கூட வாயை திறக்கலாவா? இல்லாத அப்படி எதுவும் நடக்கலன்னு சொன்னா நீங்க கல்யாணத்தை நடத்துவீங்களா? அவளே வருணுக்கு அவளுக்கு கல்யாணத்தை நீங்க பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு நாடகத்தையே ஆடினது.
ஐயோ கடவுளே, என் வீட்ல என்ன நடந்திருக்கு? இன்னும் என்னென்ன அநியாயம் நடந்திருக்கானே தெரியலையே. எனக்கு தெரியாம என் வீட்ல இன்னும் என்னென்ன அநியாயம் நடந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இப்ப என் பிள்ளை அகல்யா கிட்ட எந்த தப்பும் பண்ணலன்னு சந்தோஷப்படுறதுக்கா, இல்ல ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு தப்பான ஒருத்திக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கானே, அதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கான எனக்கு தெரியல. இங்க பார்த்தியா, இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த பொம்பளை அவளை அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அன்னைக்கு பிள்ளைன்னு பார்த்ததெல்லாம் போதும். இப்பவே அவளுக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போறேன். அம்மா அவசரப்படாதுங்க. இல்லதியா, இனிமே ஒரு நிமிஷம் கூட அவ அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அம்மா வருண் நீங்க சொல்லியதெல்லாம் நம்புவான்னு நினைக்கிறீங்களா? பெத்தவனா நான் சொல்லிடுற, அவன் நம்பிதான் ஆகணும். அவனுக்கு கால நேத்துக்கு போய் விழுந்தியலே, நீங்க சொன்னதை அவன் கேட்டானா? இன்னைக்கு காலமா அவனுக்கா தோணி போயிருக்கான். உங்க மொபைல் ப்ரூஃப் இல்லாம எதையும் நம்ப மாட்டான். அகல்யா சொன்னதெல்லாம் உண்மைன்னு அவன் நம்பிட்டு இருக்கான். இப்ப நீங்க உண்மையெல்லாம் போய் சொன்னாலும் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அந்த அர்ஜுனுக்கு கூட சேர்ந்துட்டு ஐராவை நினைச்சு நீங்க எல்லாரும் என் மேல இப்படி ஒரு பழிய போடுதியா அப்படி இப்படின்னு பேசுவான். யாரோ ஒருத்த தப்பா நடந்துக்கிட்டதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமான்னு கேட்பான். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் சாரு அந்த வீட்டுக்கு வருவானு. அவ அந்த வீட்டுக்குள்ள வரும்போது டென்ஷன்ல கண்டிப்பா அகலே ஏதாவது கிறுக்கு வேலை பாப்பா. அவ வாயாலேயே உண்மை வெளியே வரும். அன்னைக்கு வருணே புரிஞ்சுப்பான். அது வரைக்கும் நீங்க சொன்னாலும் நம்ப மாட்டான். ஏன் அர்ஜுன் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். இத பத்தி அந்த அகல்யா கிட்டயோ அவ அம்மா கிட்டயோ எதுவும் கேட்காதுங்க. எப்போ நீங்க நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவ வாயாலே லாக் ஆவா. அப்ப வருணே கழுத்து பிடிச்சி தழுவான். இப்ப சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுக்கு என் வீட்டுக்கு மருமகனா அது சாருதான். இத வருணே நினைச்சாலும் மாத்த முடியாது. உண்மையை அவன் நம்பலனாலும் என்ன மீறி அந்த அகல்யா கழுத்துல அவன் தாலி கட்ட போனா பெத்த மொபைல் நான் பார்க்க மாட்டேன். அவன் கையே வெட்டிடுவேன். மாமா என்ன விட்டுங்க. சாரு, சாரு இங்க பாரு. அடிக்காதுங்க. சாரு உனக்கு ஒண்ணும் இல்ல, இங்க பாரு. சாரு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தான் இருக்க. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தான் இருக்க. தாலி அவ கையால உன் கழுத்துக்கு தாலி ஏறல. இல்ல வருண் சார், தாலி நீங்க எப்படிங்க? சாரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் தாலி கட்டுறதுக்கு முந்தையே நான் வந்துட்டேன். அவனுக்கிட்ட இருந்து காப்பாத்தி உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீ இப்ப நல்லா தான் இருக்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. தேங்க்ஸ். சாரி சாரு. நீங்க எப்படி சாரிங்க? ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல ஏன் சாரு, உன்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு நீ டாக்டர் உண்மை அது பிறகு உன்னை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தேன்னா நானும் உன்னை துரத்திய விட்டுருப்பேன். கண்டிப்பா துரத்தி விட்டுருக்க மாட்டீங்க சார். ஆனா வீட்டுக்குள்ள பாதுகாப்பு கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏதாவது ஹாஸ்டல்ல வேலை அந்த மாதிரி தான் சேர்த்திருப்பியா. அந்த டைம்ல நான் எங்க இருந்தாலும் என் மாமாவால எனக்கு பிரச்சனைன்னு தெரியும். அதனாலதான் என்ன மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல. நீங்க எப்படி சரிங்க? அர்ஜுனன்னு நீங்களும் வந்தீங்களா? உங்க அண்ணன் நல்லா வருவாரு. அடிச்ச அடியில எனக்கு பிளட் மட்டும் தான் வரல. புரியல. இத்தனை வருஷமா நீ அர்ஜுனோட பாதுகாப்புல தான் இருந்திருக்க. இதெல்லாம் எனக்கு எங்கம்மா தெரியும்? ஒருவேளை அர்ஜுனன் எல்லாம் சொல்லிட்டாரா? அதனாலதான் இங்க வந்திருக்காரா? ஆனா அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்த நம்ப மாட்டாரே. அது பிறகு தான் தெரியும். காலேஜ் படிக்கும்போது நீ ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணிருக்க. அந்த பையனாலதான். சரி அதெல்லாம் எதுக்கு இப்போ? நல்ல வேலை அர்ஜுனன் எல்லாத்தையும் சொல்லல. என்ன போட்டு என்ன அடின்னு நினைக்கிய? என் பாதுகாப்புல இருந்த பொண்ணை நீ எப்படி அனுப்பலான்னு அடின்னு அடிச்சுட்டாரு. சாரி வருண் சார், என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். இல்ல சாரு, உன்னை விட்டுருந்தா உன்னை முத என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு பாதியில கை கழுவி விட நினைச்சது ஏன் தப்புதான். இனிமே உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு தான் வீட்டை விட்டே அனுப்புவேன். அது வரைக்கும் நீ என் வீட்டிலே இருக்கலாம். ஐரா எப்படி இருக்கா? நான் வந்ததுக்கு பிறவைக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருப்பாளா? ஐரா மட்டுமா? ஐரா அது பிறவைக்கு மினி, எங்க அம்மா எல்லாரும் என்ன செஞ்சேன்னு தெரியாது. எல்லாரும் அழுதுகிட்டே தான் இருக்காவ. என்ன பண்ண அப்படி? எல்லாரும் சாருன்னு சாரு புராணத்தையே பாடுறதுக்கு. ஏன் சார் அகல்யாவுமா? அகல்யாவா அவிய அம்மாவையும் தவிர. கொஞ்சம் முன்ன என்னன்னா மாமா போன் பண்ணாரு. யாருக்கு மாமா? இரு மாமானாலே எல்லாரும் ஓ மாமா கிடையாது. மாமான்னு சொன்னதுமே அப்படியே ஓ மாமான்னு நினைக்காத. ஏன் மாமனாரு, ஏன் பொண்டாட்டிக்கு அப்பா என்னன்னு தெரியல. அந்த மனுஷரு போன் பண்ணி சாரு என் பொண்ணு மாதிரி, என் பொண்ணு 5 இறக்கும் போதுதான் உங்களால காப்பாத்தி கொடுக்க முடியல, இவளையாவது காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த கலவரத்துல அர்ஜுனனும் தியாவும் யார் யார்கிட்ட என்னென்ன சொல்லி வச்சிருக்காவன்னு தெரியலையே. அவளை தனியா பார்த்து பேசியது வரைக்கும் யார்கிட்டயும் வாய விட்டுறக்கூடாது தேவையில்லாம. சாரு சார் பயமா இருக்கா? இல்ல நம்ம இப்ப திருச்சியில தான் இருக்கோம். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீட்டுக்கே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாவ. நம்ம உடனே கிளம்பிடலாம். பயமா இருக்கா உனக்கு? மறுபடியும் அவனுங்க வந்துருவாவா அப்படின்னு? இல்ல சார், நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது பாதுகாப்பா தான் இருக்கேன்.
சரி சாரு, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் யாராலையும் வராது. நீ என் வீட்டுல இருக்கலாம். அகல்யாக்க எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தைய உன் வாழ்க்கையை நான் சரி பண்றேன். என்ன பேச்சே வரல? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க சார். எதுக்கு இப்படி கேனத்தனமான முடிவெடுத்த? அறிவு இருக்கா? படிச்ச பொண்ணு தானே நீ. இதுல டாக்டர் வேற. இப்படி ஒரு முடிவு யாராவது எடுப்பாவலாம்? நல்ல வேலை கொஞ்சமா தான் சாப்பிட்டுருக்கேன். ஆமா, மாமா அதுக்குள்ள வந்துட்டாரு. லூஸ் மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இல்ல சார், நான் ஆசைப்பட்டது எனக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா அமையணுங்கிறது மட்டும்தான். என்னை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குற மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட், அப்புறம் நல்ல ஃபேமிலி, குட்டி குருவி கூட இருந்தாலும் பதட்டம் இல்லாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கைக்காக ஏங்கியிருக்கேன், அலைஞ்சிருக்கேன். ஆனா கிடைக்கல. என்னால என் மாமாவை ஏத்துக்க முடியாது சார். அவரு கையால ஒரு வேளை எனக்கு தாலி ஏறிச்சுன்னா அது தாலி கயிறு இல்ல, கண்டிப்பா தூக்கு கயிறாதான் இருந்திருக்கும். என் மாமாக்கு மனைவியா ஒரு செகண்ட் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா அவரு நீ செத்து போ, ஆனா எனக்கு பொண்டாட்டிய செத்தா எனக்கு நிம்மதின்னு சொன்னாரு. அதான் தாலி ஏறுறதுக்கு முன்னமே உயிரை விட்டுறலாம்னு நினைச்சேன். நிஜமா அவர் தாலி கட்டல எல்லாம் நான் கஷ்டப்படுவேன்னு நீங்க கழட்டி எறிஞ்சிட்டீங்களாத. சாரு, அதெல்லாம் நடக்கல. நீ மயக்க போட்டு விழுந்த அதே டைம்ல நானும் அங்க வந்துட்டேன். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பிடலாம். சரி, நான் வெளியே போய் இல்ல வரேன் சார், இங்கே இருங்களேன் ப்ளீஸ். சரி, வந்துடுறேன். அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறேன். பிறகு உங்க அண்ணன் இங்க வந்தே என்ன உதச்சாலும் உதச்சிருவாரு. எனக்காண்டி வந்தீங்களா சார்? இந்த அனாதிக்காண்டி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கீங்களா? எனக்கு இது போதும் சார். இந்த சந்தோஷம் போதும். இந்த சந்தோஷத்திலே இந்த ஜென்மம் முழுக்க வாழ்ந்துருவேன். நான் எதிர்பார்க்காம வந்த உறவு தான் அர்ஜுன் அண்ணன். ஒரு காவல் தெய்வம் மாதிரி எனக்கு காவலா இருந்திருக்காரு. அர்ஜுனன் எனக்கு பண்ண மாதிரி என் வாழ்க்கையில யாரும் எனக்கு எந்த நல்லதா பண்ணதில்ல. ஆனா புதுசா இப்ப நீங்க எனக்காண்டி திருச்சி வரைக்கும் வந்திருக்கீங்க. இது போதும் சார் எனக்கு. ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க என் கழுத்துல தாலி கட்டி என்ன உங்க பொண்டாட்டியா ஏத்துப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பொழைச்சிட்டாளாம். இந்த அத்தா போனது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கிடுங்க. கண்டிப்பா இந்த ஆளை அனுப்பியிருக்கவே மாட்டேன். இங்க பாரு, அவனுக்கு தோணுச்சுதுன்னா அவன் நினைச்சதான் செய்வான். அந்த சாருக்கு வரனுக்கு மேல ஆசை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கான். அதனால அனுப்பியிருப்பான். அது பிறவைக்கு மனசாட்சி தட்டி எழுப்பியிருக்கேன் இவனை. உடனே கிளம்பி போயிருப்பான். எனக்கு என்னமோ அவளை கூட்டிக்கிட்டு வந்துருவான்னு தான் தோணுது. அவ சரியாயிட்டாள்னா கண்டிப்பா அவளை இங்கதான் கூட்டிக்கிட்டு வருவாரு. ஒரு வேளை மறுபடியும் அவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாள்னா நான் அடிக்கிற அட்டி ஒவ்வொன்னும் அப்படி இருக்கும். மா, இந்த அர்ஜுனுக்கு இவள 3 வருஷத்துக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கேன். இவ மனசுல இப்ப வரணும் இருக்காரு. இந்த அர்ஜுன் சொன்னதை வச்சு பார்த்தா முந்தி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரையோ காதலிச்சிருக்கான். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இல்லம்மா, யாரையோ காதலிச்சிருக்கா. காதல சொல்ல போன நேரத்துல ஏதோ தப்பு நடந்திருக்க. அது பிறவைக்கு குழந்தைய அபார்ஷன் பண்ணிருக்கா. இங்கதாம்மா எங்கேயோ இடிக்குது. அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு மறுபடியும் துரத்தலாம் யோசி. அதை விட்டுக்கிட்டே இடிக்குது அடிக்குதுன்னா மா, அர்ஜுனுக்கு 3 வருஷத்துக்கு முன்ன இவளை தெரிஞ்சிருக்கு. படிக்கும் போது ஒரு பையனை காதலிச்சிருக்கா, பிரெக்னன்ட் ஆயிருக்கா, அப்புறம் அபார்ஷன் பண்ணிருக்கா. இது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். என்ன அன்னைக்கு போட்டு அடி அடின்னு அடிச்சாளே, அப்ப அவ என்கிட்ட என்ன சொல்லி சொல்லி அடிச்சா? நான் 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய நீ அனாத ஆசிரமத்துல விட்டுருவியான்னு கேட்டு அடிச்சான். இன்னொருத்துக்கு புருஷனை கல்யாணம் பண்ணதுக்கு நீ ஆசைப்படுவியான்னு வேற கேட்டான். என் மரமண்ட, அது பியாய் அடிச்ச மாதிரி நீ நம்பணும்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் சொல்லியிருப்பான். இல்லம்மா, நம்ம கண்ணுல இருந்து எவ்வளவு பெரிய உண்மை மறைஞ்சிருக்க. இந்த அர்ஜுனை நம்ம கண்ணு முன்ன நடமாடிட்டு தெரிஞ்சதுக்கு பிறவைக்கு கூட இப்படி ஒரு ரகசியத்தை அவன் மறைச்சு வச்சிருக்க விஷயம் நமக்கு தெரியாது. இனிமே நம்ம எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியும் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு என்னமோ அந்த சாரு அன்னைக்கு சொன்னதுல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இது வரைக்கும் ஆயிராக்கு நல்ல அம்மா கிடைக்கிறதுக்காண்டிதான் அந்த சாருவை வரணும் தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த அர்ஜுன் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு முன்னமே இவள தெரிஞ்சிருக்கு. இதுக்கு நடுவுல இன்னமும் ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிட்டு இருக்குமா. அந்த அர்ஜுன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முந்தி அத நாம கண்டுபிடிக்கணும். அப்பதான் உள்ள வரவளை ஈஸியா துரத்துறதுக்கு முடியும். குவாம்பு பிள்ளை மாதிரி பேசாதட்டி. அவளுக்கு அந்த அர்ஜுன் சொல்லி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. உனக்கு வரன் மாப்பிள்ளைக்கு நடுவுல ஒன்னும் நடக்கலன்னு அந்த அர்ஜுன் சொல்லி தெரிஞ்சிருக்கான். ஒன்னே போட்டு அடிக்கணும், நீ பியாயின்னு நம்பணும். அதுக்கு சொல்லிக்கிட்டு 5 பியாயே உன்னை வந்து அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டு போயிருக்கான். நீ அத ஆராய்ச்சி பண்ணாம உள்ள வரவளை எப்படி துரத்தலான்னு யோசி. இல்லம்மா, எனக்கு என்னமோ அந்த சாரு என்ன அன்னைக்கு அடிச்ச ஒவ்வொரு அடியிலையும் ஏதோ ஒரு ஆத்திரம் அவளுக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கு. அவ அன்னைக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு உண்மை மாதிரி தான் தோணுது. இப்படியே யோசிச்சுக்கிட்டே இரு தேவையில்லாததை பத்தி. அந்த சாரு வந்து வரனை கொத்திக்கிட்டு போட்டேன். நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரியா? வா, உனக்காண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டி. உன் மாமக்காரன் உனக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. நான் உனக்கு காட்டுற பாரு கொடுமை நான் என்னன்னு. தொலை தெரிச்சு நீயா இந்த வீட்டை விட்டு ஓடல, ஓட வைக்கிறேன்.
அஞ்சு. அம்மான்னு சொன்னதுமே உனக்கு வெறுப்பா இருக்கும்ல. நீ மக்களே உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு பிறவைக்கும் இந்த அம்மா கிட்ட வந்து ஏன் என் வாழ்க்கையை நாசம் பண்ண, ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன்னு நீ ஏமா ஒரு வார்த்தை கூட கேட்கல. உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு பிறவைக்கும் நீ பணக்கார வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சுக்கிட்டு அம்மா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தனே, அது தெரிஞ்சதுக்கு பிறவைக்கும் நீ அம்மா மேல கோவப்பட்டு ஒரு வார்த்தை கேட்கல. அத நீ கேட்டிருந்தா கூட மனசு ஆறி இருக்கும். இந்த அம்மா உனக்கு நல்லது பண்ணியதான் நினைச்சு நீ சாக போற நேரத்துல கூட உன்னை காயப்படுத்தி இருக்கேன். உனக்கு உண்மை தெரிஞ்சதான் அம்மாக்கு கண்ணத்திலேயே பலான்னு நாள் போட்டிருக்கலாம்ல. நீ அம்மா அதை பண்ணல. உன் அம்மா பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு சாரோட குழந்தைய உன் குழந்தையாவே நீ ஏத்துக்கிட்டியா? உன் மனசுல நான் உனக்கு நல்ல அம்மாவா நடந்துக்கிடலன்னு தானே தோணி இருக்கோம். நான் நல்ல அம்மா இல்லதான். ஆனா என் பொண்ணு நீ யார் மனசை நோகடிக்காம நடந்துக்கிட்ட பாத்தியா? இதெல்லாம் எதுக்காச்சு நீ பண்ண? அன்னைக்கு உங்க அப்பா என்ன விரும்பிட்டு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ண போது எனக்கு தெரியும் என் இடத்துக்கு தான் அந்த அம்மா வந்திருக்காவன்னு. ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நான் ஒதுங்கி இருக்கணும். அப்ப நான் ஒதுங்கல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என் இடத்துக்கு தான் அந்த அம்மா கிரேசி வந்திருக்காவ. அதனால அந்த அம்மா தான் வளவடன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அந்த சாரு எப்ப மாப்பிள்ள கையால உன் கழுத்துக்கு தாலி அரைச்சோம் அப்பவே உன் வாழ்க்கைய அவர் வாழ்க்கைய நல்லா இருக்கணும்னு எல்லா சுமையும் ஒத்த ஆளா சுமந்துக்கிட்டு அவ வளவிட்டா. உங்களுக்கு இருந்த பக்கம் ஏன் எனக்கு இல்லாம போச்சு? அம்மா மேல தப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அம்மா அந்த அம்மாவோட இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். யாருக்கும் வலிய கொடுக்க கூடாதுன்னு அந்த அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா உயிரை விட்டுட்டாவ. எந்த தப்பும் எந்த பாவமும் அறியாதவனே உனக்கும் நான் அப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன்ல. நீ மனசுல இதெல்லாம் நினைச்சிருப்பல. அம்மாடி அன்னைக்கு நான் கல்யாணத்தை நடத்தி இருந்தா உனக்கு கண்டிப்பா வேற நல்ல வாழ்க்கை கூட கிடைச்சிருக்கும். யாருக்கு தெரியும் நீயும் உன் அண்ணனும் உயிரோட கூட இருந்திருக்கலாம். நீங்க 2 பேரும் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு காரணம் தியாவோட ராசி தான். அவிய ராசி இவிய ராசின்னு பல பேரை கை காட்டி மத்தவியோட தப்பு சொன்னேன். ஆனா அந்த அம்மா இறக்கிறதுக்கு காரணம் என் 2 பிள்ளைங்களை சாகிறதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு எனக்கு இப்ப தோணுது. இந்த அம்மாவை நீங்க 2 பேரும் மன்னிப்பியலாம். எந்த பொண்ணாலே தான் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணுக்கு தொடர்பு இருந்தது அப்படிங்கறத தாங்கிக்க முடியாது. அந்த வலியை இந்த அம்மா உனக்கு தந்துட்டேன். நான் ஒரு நல்ல அம்மாவா இருந்திருந்தா அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி இருக்கணும். அந்த பொண்ணு சாருக்காண்டி இல்லைனாலும் நான் பெத்த என் பொண்ணு காட்டி நடத்தி இருக்கணும். நல்ல அம்மாவா இருந்திருந்தா இப்படி ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு அமைச்சு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கணும். நல்லவளா இருந்திருந்தா அப்பவே வருண் மாப்பிள்ளை கிட்ட கேள்வி கேட்டு கல்யாணத்தை தடுத்து நடத்தி இருந்திருக்கணும். ஆனா நான் அந்த சாருவை எப்படியாவது துரத்திக்கிட்டு அவ வாயை எப்படியாவது அடைச்சிட்டு ஒன்னு அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். அதுக்கு காரணம் மாப்பிள்ள பணக்காரருங்கிறதுனாலதான். எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு அந்த அம்மா கிரேசிக்கு நான் கரெக்டா தான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய வலியை கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு அந்த கடவுள் அதே வலியை என் பொண்ணு உனக்கு என் மூலமாவே தர வச்சுட்டாரு. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த அம்மாவோட வேதனையை நான் நினைச்சு பார்த்தது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் உன் அம்மா தான் சரி. உன் அம்மாவோட இடத்துலதான் அவைய வாழ்ந்துகிட்டு இருக்காவன்னு நினைச்சேன். அந்த அம்மாக்கு சப்போர்ட் பண்ற உன் பாட்டி தாத்தாவை பிடிக்காது. அந்த அம்மாவோட பிள்ளைங்க அர்ஜுனையும் சாராவையும் பிடிக்காது. ஆனா சாராவையும் அர்ஜுனையும் நான் பெத்த என் 4 பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். என் பிள்ளைங்களுக்கு இருந்த அறிவு கூட எனக்கு இல்லாம போச்சு. இந்த உலகத்துல நம்ம யாருக்கு எந்த வேதனையை கொடுத்தாலும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் பண்ணுன தப்ப நினைச்சு வருத்தப்படுற மாதிரி ஒரு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அஞ்சு இந்த அம்மாவை மன்னிப்பியாடா. எத்தனையோ நாள் பாட்டி தாத்தா கிட்ட சொல்லியிருக்கேன், அர்ஜுன் சாராவை சொல்லியிருக்கேன். என் 2 பிள்ளைகள் உயிர் போனதுக்கு இதுவளுக்கு உயிர் போயிருக்காதான்னு எத்தனையோ நாள் கேட்டிருக்கேன். எத்தனையோ நாள் சண்டை போட்டிருக்கேன். அஞ்சு இப்ப அம்மாக்கு தோணுது உங்க 2 பேருக்கும் பதிலா ஏன் உயிர் போயிருக்கலாம்ல. இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியுங்கிறத விட அது சரி பண்ணதுக்கு நீ எடுத்த முடிவுதான் அம்மாக்கு ரொம்ப வலிக்குது. இந்த அம்மா பண்ண தப்ப நீ சரி பண்ணணும்னு நினைச்சிருக்க. உன்னை 10 மாசம் இந்த வயித்துல சுமந்து பெற்றதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதியா? சும்மா இருக்கேன். அதான் சும்மா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்குதியான்னு கேட்டேன். எனக்கு என் பொண்ணுகிட்ட பேசணும் போல தோணுச்சு, அவளை பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் நேரம் இங்கே வந்துட்டேன். அது இருக்கட்டு, நேரம் இருட்டிட்டு வர்றது கண் தெரியுதா? எனக்கு இன்னைக்கு என் பொண்ணு கூடாலே இருக்கணும் போல இருக்கு. நான் இன்னைக்கு ராத்திரி இங்கே இருக்கேன். என்ன தேட வேண்டாம்னு வீட்டுல சொல்லு. அது சரி. எனக்கு தெரிஞ்சு இது இந்த குடும்பத்துக்கே பிடிச்ச நோய்னு நினைக்கேன். ஏன் பொண்டாட்டி என்னடானா கொஞ்ச நாள் நிலன்னு இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடந்தா. ஒப்பாரி வைக்கிறதோட இல்லாம ராத்திரி இங்கே செட்டில் ஆயிருவான். அவளை தேடி பிடிச்சி வீட்டுல கொண்டு போடியதுக்குள்ள நான் பரலோகம் போய் நான் பெர்மனண்டா இங்கே செட்டில் ஆயிருவோம் போல இருக்கான். பரவாயில்ல, இப்ப அந்த நோய் இங்க ஒட்டி இருக்கேன். அவங்க வீட்டுல எல்லாரும் உங்களை காணலன்னு தேடிட்டு இருக்காவ. இது இறந்ததுக்கு பிறவைக்கு வீட்டுல யார காணலைனாலும் இங்க வந்து தேடினா போதும். எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. இல்ல அர்ஜுன், நான் அஞ்சுக்கிட்ட என்னமோ பேசணும். நான் இங்க இருக்கேன். என் பொண்ணு முத கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பிறவைக்கு சொன்னான், மா என்ன வரும் நல்லாதான் பாத்துக்கிறியாரு, ஆனாலும் உங்களை பாக்கணும் போல இருக்கு, உங்க கூடாலே இருக்கணும் போல இருக்குன்னு சொன்னான். இப்போ எனக்கு என் பொண்ணு பாக்கணும் போல இருக்கு. அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கு. அவ கூடவே இருக்கணும் போல இருக்கு.
இதுவரைக்கும் 2 பிள்ளைங்களை இறந்து போனதுக்கு காரணம் அவிய ராசி இவிய ராசின்னு சொல்லியிருக்கேன். என் பிள்ளைங்க உயிர் போனதுக்கு அவிய உயிர் போயிருக்கலாம் இல்ல இவிய உயிர் போயிருக்கலாம் இல்லான்னு அடுத்த வீல காயப்படுத்தி இருக்கேன். அதெல்லாம் நினைச்சு மனசு ஒரு மாதிரி இருக்கு. அதான் நான் என் பொண்ணுகிட்டே இருக்கேன். நான் இங்கே ரொம்ப நாள் இருந்தா அவ என்ன வந்து மன்னிப்பாளா? மன்னிச்சிருவா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இங்க ஏதாவது படம் எடுக்காவலாம். இங்கே நாள் கணக்கா இருந்தா அவ வந்து மன்னிச்சிருவாளாம். இது என்னடானா இங்கே நாள் கணக்கா இருந்தா அவ வந்து மன்னிச்சிருவான்னு சொல்லுது. ஏன் பொண்டாட்டி என்னடானா நிலனை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி உங்க கோவத்தை தாங்கிக்கிட்டேன்னு பக்கம் பக்கமா அடிச்சு விட்டா. எங்க மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியது நம்மளையா இல்ல இதுங்களையா? கொடவிட இந்த பைத்தியம் எங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. அங்க எல்லாரும் நீங்க ஏதோ ஊருக்கு ஒதுக்கு போறமான கிணத்துல குதிச்சுட்டியான்னு பேசிட்டு இருக்காவ. கிணறு வேற தூர் வேற போறாவலாம். நீங்க கிணத்துக்குள்ளதான் கிடக்குதியான்னு எல்லாரும் அங்க தேடிட்டு இருக்காவ. என்னையா? ஆமா, கவினை கிணத்துக்குள்ள குதிக்கவே செஞ்சுட்டா அவங்கள காப்பாத்துறதுக்கு. ஐயோ கவினே, கவினே, இந்த அம்மாவால உன் உயிருக்கு ஆபத்தா? ஐயே, யார பலமா இருக்க காலத்துல பண்ணிய தப்பையெல்லாம் வருஷ கணக்கா பண்ணிக்கிட்டு சாவ போற காலத்துல பாவ மன்னிப்பு.